ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய போக்கோ M6 5G அப்படின்ற மொபைலினுடைய ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட்ஸ் இன்டு த வீடியோ. இதுதான் போக்கோ M6 5G பாக்ஸு. நம்ம இந்த பாக்ஸை வந்து பார்த்தோன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணோடனே மொபைல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், அது சிம் எஜெக்டர், அதுக்கப்புறம் சார்ஜர், அதுக்கப்புறம் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஓடியோ அப்படின்னு பார்க்கும்போது டாப் சைடில் வந்து மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, பிரைமரி மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், இந்த வால்யூம் கீ வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலினுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய டிசைன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது பேக் சைடில் வந்து நார்மலாக போக்கோ என்ன டிசைன் கொடுப்பாங்களோ அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை பார்த்தாலே இது போக்கோ வேலை தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த டிசைனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த போக்கோ வந்து கொண்டு வந்தப்போ தான் ஓரளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. போக போக வந்து இதை பார்த்தாலே போக்கோ பிராண்டிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 3 கலர் வேரியன்ஸில் இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாக்கு, க்ரீனு, சில்வர் கலர், இந்த மாதிரி 3 கலர்ஸில் வந்து நமக்கு இந்த மொபைல் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் வந்து பேக் சைடில் ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷிங் தான் பேக் சைடில். நெக்ஸ்ட் வந்து பேக் சைடில் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டுவெல் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து 0.08 மெகா பிக்சலுக்கான ஒரு ஆக்சிலரி சென்சார்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது ஒர்த்துன்னு எனக்கு இன்னமும் தெரியல. கேமரான்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே நமக்கு இந்த முறை வந்து டீக்ரேட் தான் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இந்த கேமரானுடைய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. அடுத்ததான் வந்து இந்த மொபைலினுடைய ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது 6.74 இன்ச்சஸ்க்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். பட் HD டிஸ்பிளே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வித் 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்பிளே டீட்டெயிலை பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஓரளவுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே தான். பட் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நானும் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த கலர்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் பஞ்சியாக நமக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா வந்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுடைய ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 1080 பிக்சலில் 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும். இதே தான் சேம் ஆஸ் இந்த பேக் சைட் கேமராவும் இதே தான். நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் நம்மளால் வீடியோவே எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன். ஃப்ரண்ட் சைடில் வீடியோஸு எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு தான் இந்த கலர்ஸ்லாம் பஞ்சாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இந்த முறை போக்கோ சைடு அந்த அளவுக்கு, ரெட்மி சைடில் இருக்கட்டும், அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. பட் உண்மையாக சொல்ல போனால் ரெட்மி 13C ஒரு மட்டமான காப்பி தான் இந்த மொபைல்னே கூட சொல்லலாம். அடுத்ததாக இந்த மொபைலினுடைய வெயிட்டு கிட்டத்தட்ட 199 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பல மொபைல்ஸில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி என்ன தான் ஹையாக கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து இந்த வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணி கிட்டத்தட்ட இந்த மொபைல் அதாவது 199 விட கம்மியாக கூட கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 184, 185 இந்த மாதிரியான கிராம்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்கில் கூட நிறைய மொபைல்ஸ் வந்து 6000 mAh கொடுத்துருந்தாலுமே இதை விட கம்மியாலாம் நமக்கு வந்து கிராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் வந்து அதிகமாக இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. உங்களுடைய சஜஷன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAhக்கான 5000 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 18 வாட்ஸுக்கான ஒரு சார்ஜர் மட்டும்தான் பாக்ஸில் கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் சப்போர்ட்டும் கூட. இதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்ததான் வந்து ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸுக்கு இதுதான் முக்கியமானது ஒன்று. பட் இந்த மொபைலில் இந்த ப்ராசஸருக்கான இந்த ப்ராசஸர் மட்டும் நல்லா ஹை லெவலில் கொடுத்துருக்காங்க. அதாவது மீடியாடெக் டைமென்சிட்டி 6100 அப்படின்ற ஒரு 6 nm 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தாறுமான பர்ஃபார்மன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர்னே கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 13 தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிபியூ அப்படின்னு பார்க்க மாலி G57 அப்படின்ற ஒரு கேமிங் ஜிபியூ கொடுத்துருக்காங்க. நானும் நிறைய கேம் விளையாடி பார்த்தேன், நிறைய கிராஃபிக்ஸ் கேம்லாம் விளையாடி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆச்சு. பட்
ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கும்போது வந்து சில லேக்ஸ்லாம் வருது. அதே மாதிரி குவாலிட்டிலாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா இந்த டிஸ்பிளே வந்து வெறும் ஹெச்டி டிஸ்பிளே அப்படின்றதுனால அந்தளவுக்கு குவாலிட்டிலாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கடைசியாக வந்து இந்த மொபைலுடைய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 5G ஃபோன் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 10,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த போக்கோ M6 5G நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பர்ஃபார்மன்ஸு நல்லா ஹையாக இருக்குது, பட் வந்து ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. இதில் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே, எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் எனக்கு முக்கியம், 5G மட்டும்தான் முக்கியம், அதே மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த மொபைலே தொடவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 10,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் மட்டும்தான் இந்த மொபைல் ஒர்த்துனே சொல்லலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.